எப்படி பழகணும், அவங்களுக்கு எப்படி சேவை செய்யணும், தூய பக்தர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. எப்படி சேவை செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அன்பு 5வது ஸ்லோகம் பரிமாற்றம் அன்பு பரிமாற்றம் பக்தர்களுக்குள்ள கண்டிப்பா அந்த அன்பு விஷயமும் இதுல பொருந்தும். Yeah. அன்பு பரிமாற்றம், எப்படி நம்ம இருக்கணும், எப்படி சேவை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த ஸ்லோகத்துல அடங்கி இருக்கு. கிருஷ்ணேத்தியஸ்ய கிரிதம் மனசாத்ரியேத்த தீக்ஷாஸ்தி சேத் பிரதிபிஷ்ட பஜந்தம் ஈஷம் சுஸ்ருஷயா பஜன விஜ்ஞம் அனன்யம் அந்நிய நிந்தாதி சூன்ய கிருதம் ஈப்ஷித சங்க லப்தியா அப்படின்னு சொல்லி ஸ்லோகம். ஓகே, பொருள் உரையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். இப்ப முந்தைய ஸ்லோகத்துல 6 விதமான அன்பு பரிமாற்றங்களை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த ஸ்லோகத்துல ரூப கோஸ்வாமி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 6 விதமான அன்பு பரிமாற்றங்களை எப்படி அறிவுபூர்வமான முறையில செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னது அறிவுபூர்வமான முறை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இப்ப இந்த ஸ்லோகத்துல ரூப கோஸ்வாமி வைஷ்ணவர்களை 3 வகையா பிரிக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்னா, அந்த வைஷ்ணவருடைய நிலைக்கு தகுந்தவாறு பொருத்தமான முறையில இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்களில் ஈடுபடணும். போன ஸ்லோகத்துல 6 விதமான அன்பு பரிமாற்றங்களை பக்தர்கள்கிட்ட செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்லோகத்துல அந்த 6 விதமான அன்பு பரிமாற்றத்தை கூட அந்த ஒவ்வொரு 3 விதமான வைஷ்ணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வைஷ்ணவர்களுக்கு தகுந்தாப்புல நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் பக்தி தொண்டை நல்ல முறையில வளர்ப்பதற்கான வழி. வைஷ்ணவர்கள் சொல்றாங்க, வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது, மின்னுவதெல்லாம் பொண்ணு கிடையாது. இப்ப ஒண்ணுக்கு வித்தியாசம் இருக்கு. அது போல ஒவ்வொரு வைஷ்ணவர்களுக்கும் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி, இந்த 3 நபருக்குமே வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தின் அடிப்படையில நாம அவங்களுக்கு இந்த 6 விதமான அன்பு தொண்டை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் பக்தியை நல்ல முறையில் வளர்ப்பதற்கான வழி. மேலும் என்ன சொல்றாருன்னா ரூப கோஸ்வாமி, இந்த வார்த்தையில ரொம்ப முக்கியம். கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி ஆகியோருக்கு இடையிலுள்ள வேறுபாட்டை நன்கு அறியும் அளவிற்கு பக்தன் புத்திசாலியாக இருக்கணும். பக்தன் எப்படி இருக்கணுமா? கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி அப்படிங்கிற அந்த நபர்களுடைய வித்தியாசத்தை தெரிஞ்சிருக்கணும். அறிவுள்ள நபர், அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. அறியும் அளவிற்கு பக்தன் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று ரூப கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்துல அறிவுறுத்தார். நம்ம 3 நபர்களுமே யார் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன். எல்லாரும் ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு பக்தருக்கு தகுந்தாப்புல நாம மரியாதை அளிக்க வேண்டியது நம்ம கட்டாயம். அப்பதான் பக்தியில நல்லா முன்னேற முடியும், பக்தியில் நல்லா முன்னேற முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சில ரூப கோஸ்வாமி ஸ்லோகத்துல 3 விதமான பக்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம முதல் பக்தர் யாருன்னு பார்க்க போறோம், கனிஷ்ட அதிகாரிய பார்க்க போறோம். அவருடைய தகுதி என்ன? ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம். இங்க அதிகாரி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அதிகாரி? கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரின்னு சொல்லி 3 வகையா பிரிக்கிறாங்க. அதிகாரின்னு என்ன அர்த்தம்? யாராவது சொல்றீங்களா? அதிகாரி அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகாரி என்றால் என்ன? யாராவது பதில் தெரிந்தா சொல்லலாம். ஓகே, அதை யோசிச்சு வைங்க. நான் அந்த விஷயத்த பேசிட்டு திருப்பி அதே கேள்வி கேட்கிறேன். அப்ப கனிஷ்ட அதிகாரின்னா யாரு?
அப்படின்னா, ஆன்மீக குருவிடமிருந்து ஹரிநாம தீட்சையை பெற்று கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்க முயலும் ஆரம்ப நிலை பக்தர் கனிஷ்ட அதிகாரி எனப்படுகிறார். இந்த விளக்கம் பொருளுரையிலேயே இருக்கு, ஃபர்ஸ்ட்லயே வரும், பொருளுரையிலேயே ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. யாரு ஒருத்தர் ஆன்மீக குருவிடமிருந்து ஹரிநாம தீட்சையை பெற்று கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்க முயல்றாங்களோ அத்தகைய ஆரம்ப நிலை பக்தரை கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ரெண்டாவது, அந்த நபரை வந்து மனசளவுல, அந்த கனிஷ்ட அதிகாரிய மனதளவுல மதிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்த மத்தியம அதிகாரியை பத்தி பேச போறோம். அவருடைய தகுதி என்ன அப்படின்னா, ஆன்மீக குருவிடமிருந்து ஆன்மீக தீட்சையை பெற்று அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் ஹரிநாம தீட்சையை பெற்றுட்டாரு அந்த கனிஷ்ட அதிகாரி. மத்தியம அதிகாரி ஹரிநாம தீட்சையும் பெற்றிருக்கணும், பிராமண தீட்சையும் பெற்றிருக்கணும். பிராமண தீட்சை பெற்று அவரால் பகவானின் தெய்வீக சேவையில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருப்பவர் மத்தியம அதிகாரி எனப்படுகிறார். இப்ப மத்தியம அதிகாரி ஹரிநாம தீட்சையும் பெற்றிருப்பாரு, பிராமண தீட்சையும் பெற்று குருவுடைய ஆணைப்படி பகவானுக்கு சேவை செய்வார். இந்த மத்தியம அதிகாரிய ஒருத்தர் விழுந்து வணங்கி, பணிவான முறையில அவருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கி நம்ம அவருக்கு வணக்கத்தை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி சொல்றோம். இது அப்படி ஃபர்ஸ்ட் நபருக்கு மனசால கௌரவிக்கணும், ரெண்டாவது நபருக்கு வணங்கலாம், கீழே விழுந்து அவருக்கு தண்ட பிரணாமே செய்யலாம், தப்பு கிடையாது. அடுத்த நபரை பத்தி பேச போறோம். பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறிய நிலையில் உள்ள உயர்ந்த பக்தர், பக்தி தொண்டில மிக உயர்ந்த நிலையில இருப்பாரு. அவர் வந்து உத்தம அதிகாரின்னு சொல்லி சொல்லப்படுது. அவர் மற்றவர்களை நிந்திப்பதில் ஆர்வமற்றவரும் முற்றிலும் தூய்மையான இதயத்தை கொண்டவரும் களங்கமற்ற கிருஷ்ண உணர்வின் உன்னத நிலையை அடைந்தவருமானவர் ஆவார். உத்தம அதிகாரி என்னென்ன வார்த்தை சொல்லி குறிப்பிடுறாங்க? மற்றவர்களை நிந்திப்பதுல கொஞ்சம் கூட ஆர்வம் இருக்கவே இருக்காது, இதயம் தூய்மை அடைந்திருக்கும், கிருஷ்ண உணர்வை இப்படி சொல்றது அனலாய்டு அப்படின்னா தொடர்ச்சியா செய்யக்கூடியவர் உத்தம அதிகாரி. அவர் மகா பாகவதரும் அப்படிங்கிற பேர்லயும் அவரை வந்து அழைக்கிறாங்க. அப்ப இங்க பிரபுபார் குறிப்பிடுறாரு, ரூப கோஸ்வாமி அதுதான் குறிப்பிடுறாரு. நாம அந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்களை இந்த மகா பாகவதற்கு உத்தம பக்தருக்கு செய்யணும். அவ்வாறு செய்யும் போது நாம விரும்பிய பலனை, அதாவது கிருஷ்ண பிரேமியை வெகு விரைவில் அடைவோம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் 3 விஷயம். கணேஷ் அதிகாரி மனசால கௌரவிக்கப்படணும், ரெண்டாவது மத்தியம அதிகாரி அவருக்கு விழுந்து வணங்கி பணிவான நமஸ்காரங்களை தெரிவிக்கணும், உத்தம அதிகாரி அவர் வந்து மகாபாகவதன்னு சொல்லி சொல்லப்படுது, அவருக்கு என்ன செய்யணும், நாம அவர் கூட பழகி அவருடைய சங்கத்தை எடுத்துக்கிட்டு சேவை பண்ணணும். அந்த சேவையில 6 விதமான அன்பு பரிமாற்றங்களும் வந்துடும். இப்ப இங்கதான் தெளிவா சொல்றாங்க, அந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்களை செய்யணும்னு சொல்லியும் சங்கத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் உத்தம அதிகாரி தான் குறிப்பிட்டு பேசுறாங்க. இப்ப நம்ம ஒரு நபருக்கு கேள்வி வரும், அப்ப கனிஷ்ட அதிகாரிக்கு சேவை பண்ணக்கூடாதா, மத்தியம அதிகாரிக்கு சேவை பண்ணக்கூடாதுன்னா உண்மையிலுமே கூடாது. அப்ப உத்தம அதிகாரியை பாக்குறது ரொம்ப அரிதாச்சே, அந்த மாதிரி நபர்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா உத்தம அதிகாரி பக்தி வினோத தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி, இல்ல பிரபுபாதர், நம்ம குரு மகாராஜ், இவங்க எல்லாமே உத்தம பக்தர்கள் தான். அவங்க கண்ணு முன்னாடி இல்லையே, எப்படி அவங்களுக்கு சேவை செய்யறது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதன் மூலியமாக அவருக்கு சேவை செய்யணும். இது கரெக்ட். அதே சமயத்துல கனிஷ்ட பக்தருக்கும் மத்திய பக்தருக்கும் சேவை செய்யலாம். அந்த சேவை செய்த என்ன நடக்கும் அப்படிங்கறது நம்ம பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம், உத்தம பக்தரான அந்த மகா பாகவதர் கூட சங்கம் கொண்டு அவருக்கு இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம விரும்பிய கிருஷ்ண பிரேமியை கொடுக்கும், நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்தும். ஓகே, இதுவரையும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் நம்ம வந்து பார்க்க போற ஒரு பாயிண்ட் என்னன்னா, பக்தர்களுடைய வகைகளை பத்தி பார்க்க போறோம். பக்தர்களுடைய வகையை பத்தி பார்க்கிறோம். பக்தர்கள் பல வகையா இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பிராகிருத சகஜியாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவங்க யாரு, அவங்களுடைய குணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பாங்க. இந்த பிராகிருத சகஜியாக்கள் அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பாங்க. ஆயினும் அவர்கள் பெண்கள், பணம் மற்றும் போதைப் பொருட்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளனர். இவங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பாங்க, அதே சமயத்துல பெண்கள் மேலேயும் பணம் மேலேயும் போதைப் பொருட்கள் மேலேயும் பற்றுதல் இருக்கும். அத்தகைய நபர்கள் பகவானின் திருநாமத்தை உச்சரித்தாலும் அவர்கள் இன்னும் முறையாக தூய்மை அடையவில்லை. ஆதலால் அத்தகைய நபர்களை மனதளவில் மதிக்கப்பட வேண்டுமே தவிர அவர்களோடு சங்கம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க நான் சொன்ன முடியும் பக்தர்கள் வகைகளை பார்க்கும்போது முதல்ல வராங்க அப்படின்னா பிராகிருத சகஜியாக்கள் நல்ல பக்தர்கள் கிடையாது. பட் பகவானின் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து சில கெட்ட பழக்கங்களும் தகாத பழக்க வழக்கங்களும் இருக்கு. இவர்களை மதிக்கலாம், ஏன்னா கடவுளே இல்லையான்னு சொல்றவங்களை விட இவங்களை மதிக்கலாம். ஆனா இவங்க கூட சங்கம் கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னு நம்ம போன ஸ்லோகத்திலேயே பார்த்திருக்கோம். சங்கா சஞ்சாயத்தே காம, யாரு கூட சங்கம் வைக்கிறோமோ அந்த குணம் வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பெண்கள், பணம், போதை வஸ்துக்களை எடுக்கக்கூடிய நம்மள கூட பழகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் லெவல்ல பாருங்க, இவருக்கு இந்த இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு பிராகிருத சகஜியாவுக்கு கெட்ட பழக்கம் இருக்கு, அவர் அது விருப்பப்பட்டு செய்யறார். ஓகே, இப்ப பார்க்கக்கூடிய இந்த நபர் எப்படின்னா, தீய சங்கத்தின் காரணமாக தவறான பாதைக்கு, இங்க பாருங்க நம்ம எழுதியிருக்கோம், இதுலயே இருக்கு, இல்ல தீய சங்கத்தின் காரணமாக தவறான பாதைக்கு சென்ற கவடமற்ற நபர்கள் தூய பக்தர்களின் முறையான அறிவுரைகளை பெறுவதில் ஆர்வத்துடன் இருந்தால் அவர்களிடம் கருணை காட்ட வேண்டும். இந்த நபர்கள் இரண்டாவது கேட்டகரி. இப்ப அடுத்தது நம்ம இன்னும் தீட்சையை பத்தி போகல. தீட்சைக்கு கீழே சில விதமான பக்தர்கள் இருக்கிறாங்க. முதல்ல பிராகிருத சகஜியாக்கள், அவங்க தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தெரியாது, அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை விட மாட்டாங்க. அது ஒரு கேட்டகரி. இப்ப ரெண்டாவது கேட்டகரி யாரு, இவங்க தீய சங்கத்தின் காரணமாக தப்பான வழிக்கு போனவங்க. அந்த நபர்கள் பகவானை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வத்தை காட்டினாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த விஷயம். இவங்க ரெண்டாவது நபர்கள். மூணாவது நபர்கள் பாருங்க அடுத்தது. அதே சமயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் முறையாக தீட்சை பெற்று அவரது கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இப்ப இந்த தவறான சங்கத்துல இருந்தாங்க இல்லையா, அதற்கும் அடுத்த ஒரு நிலை வருது. அவங்க யாரு, அவங்ககிட்ட கெட்ட பழக்கம் இருக்காது, தவறான சங்கத்துக்கும் போக மாட்டாங்க, ஆனா ஆன்மீக குருவிடமிருந்து தீட்சை பெறணும், அவரிடமிருந்து உபதேசங்களை பெறணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட இருப்பார். அவருதான் இங்க கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லி சொல்லப்படுறார். இப்ப கனிஷ்ட அதிகாரிக்கு முன்னாடி 2 லெவல் இருக்கு. இப்ப பார்த்தோம் இல்லையா, யாரோ ஒருத்தர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் முறையாக தீட்சை பெற்று அவரது கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கதான் ஆரம்ப பக்தர், அதாவது கனிஷ்ட அதிகாரி. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கனிஷ்ட அதிகாரி லெவல்லயே வராத நபர்கள். இது யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நம்ம டீட்டெயிலா கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஆனா தீட்சை வாங்கினாதான் அவங்க கனிஷ்ட அதிகாரிங்கிற கேட்டகரிக்குள்ளேயே வருவாங்க. இப்ப தீட்சை வாங்காத வரையிலும் அவங்க கனிஷ்ட அதிகாரிக்கும் கீழே தான். ஓகே, அடுத்த பேர் அப்படியே பாருங்க. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஜாதி, இனம், நிறம் ஆகிய வேறுபாடுகளை கருத்தில் கொள்ளாமல் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. என்ன வாய்ப்பு? பக்தியை பயிற்சி பண்ணுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த இயக்கத்தில் இணைந்து எங்களுடன் அமர்ந்து பிரசாதம் ஏற்று கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு நாங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம்.
ஒருவர் கிருஷ்ண உணர்வில் உண்மையான ஆர்வம் கொண்டு தீட்சை பெற விரும்பினால், நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, அதே போல ஒரு தீய சங்கத்துல இருந்தாரு, அந்த சங்கத்தையும் விட்டுட்டு இப்ப தீட்சை பெற நினைக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த தீட்சை பெற விரும்பினால் நாங்கள் அவரை பகவானின் திருநாமங்களை உச்சரிக்கும் சீடராக ஏற்றுக்கொள்கிறோம். யாரு தீட்சை பெற விரும்புறாங்களோ அவங்ககிட்ட சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 6 மாசம் பகவான் நாமத்தை உச்சரிக்கணும். கோவிலுக்கு ரெகுலரா வந்து ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணி சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்தை தான் இங்க பிரபுபாதர் சொல்றாரு. அந்த ஆரம்ப நிலை பக்தர் உண்மையாகவே தீட்சை பெற்று ஆன்மீக குருவினுடைய கட்டளையின் கீழ் பக்தி தொண்டில் ஈடுபடும் போது அவரை உடனடியாக அங்கீகாரம் பெற்ற வைஷ்ணவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வணக்கங்களை அர்ப்பணிக்க வேண்டும். முன்ன சொன்ன முடிய பிராகிருத சகஜாக்கள் தீய சங்கத்தால விலகி போறவங்க, இவங்க 2 பேருமே வைஷ்ணவர்கள் தான். ஆனா அங்கீகாரம் பெற்ற வைஷ்ணவர்கள் கிடையாது. ஒருத்தருக்கு அங்கீகாரம் கிடைக்கணுமே அப்படின்னாலே கூட அவங்க வந்து குருவுடைய கட்டளையின் கீழே தீட்சை பெற்று பக்தி தொண்டுல ஈடுபடணும். அப்பதான் நம்மளுக்கு அங்கீகாரமே கிடைக்கும். நம்ம அதுக்கு பின்னாடி பார்க்க போறோம். நம்ம வந்து எப்ப குரு சீட பரம்பரையோட இணைகிறோமோ அப்பதான் கோலோக விருந்தாவனத்துக்கு டிக்கெட் வாங்கின மாதிரி அர்த்தம். அதாவது அட்லீஸ்ட் வண்டியில போக முடியும், கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம தீட்சை வாங்காட்டி நம்மளுக்கு டிக்கெட்டே இல்லை, வண்டியில ஏறவே முடியாது. ஆனா தீட்சைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தீட்சை வாங்கின நபரை தான் என்ன சொல்றாங்க, அங்கீகாரம் பெற்ற வைஷ்ணவரை குறிப்பிட்டாங்க. தீட்சை பெறாத நபர்களை வைஷ்ணவர் தான், பட் அங்கீகரிக்கல, அவங்கள வந்து அங்கீகாரம் இல்லாத நபர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. இவர் தான் கனிஷ்ட அதிகாரி. யாரு? ஆன்மீக குருவிடம் ஹரிநாம தீட்சையை பெற்று அவருடைய கட்டளையின் கீழே சேவை பண்ணிட்டு இருக்கவங்கள அவங்கள கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லி சொல்லப்படுது. இத்தகைய வைஷ்ணவர்கள் பலருள் இது மாதிரி நிறைய கனிஷ்ட அதிகாரி இருப்பாங்க. அதுல யார் ஒருவர் ஒழுக்க நெறிகளை மிகவும் உறுதியுடன் பின்பற்றி பகவானின் தொண்டில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளாரோ, பரிந்துரைக்கப்பட்ட எண்ணிக்கையில் ஜபமாலையில் ஜபிக்கிறாரோ, கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்பதை பற்றி எப்போதும் சிந்தித்துக் கொண்டுள்ளாரோ அந்த வைஷ்ணவர் உத்தம அதிகாரி எனப்படும் மிக உயர்ந்த பக்தராக ஏற்கப்பட வேண்டும். இதுக்கு நடுப்புற ஒருத்தங்க இருக்கிறாங்க. அதாவது ஆன்மீகரிடம் வந்து தீட்சை ஹரிநாம தீட்சை பெற்றுட்டாங்க, அப்புறம் பிராமண தீட்சை பெற்று கோயில விக்கிரக வழிபாட்டுல ஈடுபடக்கூடியவங்க மத்தியம அதிகாரி. உத்தம அதிகாரி யாரு? எப்படி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை விரிவுபடுத்துவது அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே அவருக்கு இருக்கும். அப்புறம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஜபமாலையை ரொம்ப தொடர்ச்சியா தீவிரமா பண்ணிக்கிட்டே இருப்பார். அத்தகைய உயர்ந்த பக்தரை மகாபாகவதரை தேடி சங்கம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரலும் புரிஞ்சிருக்கும். இது வந்து பக்தருடைய விதங்கள், வித்தியாசம் இருக்கு. ஸ்லோகம் அதோடைய முன்னுரையை பார்த்தோம், பக்தருடைய வகைகளை பார்த்துட்டு இருக்கோம். தீட்சைக்கு முன்னாடி 2 வகை, அவங்க வைஷ்ணவர்கள் தான், ஆனா அங்கீகரிக்கப்படாதவங்க. தீட்சைக்கு அப்புறம் 3 வகை இருக்கு, கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. நம்ம என்ன சொன்னோம், குறைஞ்சபட்சம் நம்ம தீட்சை வாங்கி இருக்கணும், அப்பதான் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில வரோம், நம்ம கோலோக விருந்தாவனத்துக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். பிரபு ஜீவன் ஹரிபுரு சொல்றார், என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீட்சை அதாவது ஹரிநாம தீட்சைங்கிறது ஒரு ஆரம்ப நிலை தான், அதுவே உயர்ந்த நிலை கிடையாது. நம்ம தீட்சை ஹரிநாம தீட்சை வாங்கிட்டாலே நம்ம ஏதோ உயர்ந்துட்டோம்னு நினைக்க கூடாது. அது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ், அந்த அதிகாரி லெவல்ல அதுதான் ஆரம்பம். ஓகே, இப்ப நம்ம கேள்வி கேட்டிருந்தோம், அதிகாரி அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகாரம் பண்ணுவாங்களோ அவங்களதான் அதிகாரின்னு சொல்லி சொல்றாங்களா என்ன? அப்ப அதிகாரின்னு இங்க யாரு, எதுக்கு இவங்களை வந்து அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க? யாராவது சொல்றீங்களா இந்த வார்த்தைக்கு அர்த்தம்? அவங்க பக்தியில உயர்வு பெறாங்க. அதிகாரி அப்படிங்கிறது பக்தியில உயர்வு பெறாங்க. ஓகே, வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்குங்களா? அந்த வகைப்பட்டவங்க, அதாவது கனிஷ்ட அதிகாரினா அந்த கனிஷ்ட பக்தர்களோட வகைய வந்து சொல்றாங்க. அதிகாரினா இன்னொன்னு அந்த அந்த தகுதி வந்து அவங்ககிட்ட இருக்கு. அந்த தகுதி அந்த அதிகாரம் அப்படின்னா தகுதின்னு அர்த்தம்.
கனிஷ்ட லெவல்ல ஒருத்தரை வந்து நம்ம சொன்ன வார்த்தையை போட்டு வந்தது இல்லையா, அங்கீகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லணும்னாலே ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதியை பெற்றவங்கள அதிகாரி, கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி சொல்றாங்க. அதிகாரி அப்படின்னா தகுதி, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீகரிடம் தீட்சை பெற்றவங்கள அந்த வார்த்தையை சொல்லி குறிப்பிடுறோம். ஒரு வார்த்தை நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம வந்து வைரி பக்தி கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த வைரி பக்தியை கடைபிடிக்கும் போது அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த வைரிய பக்தியை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த தகுதி 3 விஷயம் இருக்கணும். ஒண்ணு, பௌதிகத்துல ரொம்ப பற்றுதல் இருக்கக்கூடாது. 2வது, பௌதிகத்தை வெறுக்கவும் கூடாது. 3வது, பகவானுடைய கதைகள்ல ஆர்வம் இருக்கும். இந்த 3 தான் வைரிய பக்தியை பண்ணுவதற்கு தகுதின்னு அர்த்தம். தகுதினா புரியுங்க இல்லையா? அது ஒரு குவாலிட்டி, குணம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வைரிய பக்தியை கடைபிடிக்கிறோம்னே அர்த்தம். அதுபோல கனிஷ்ட அதிகாரி அப்படின்னு என்னன்னா, குறைஞ்சபட்சம் 16 மாலை ஜபம் பண்ணணும். ஆன்மீக குருவுடைய கட்டளையின் பேர்ல அவங்க தீட்சையும் பெற்றிருக்கணும். இதுதான் கனிஷ்ட அதிகாரி தகுதின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே, இப்ப நம்ம தீட்சையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப தீட்சான்னு என்ன அர்த்தம்? தீட்சை நடக்கும்போது, தீட்சை வாங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல அந்திய லீலை சனாதன கோஸ்வாமிக்கு ஒரு அறிவுரை டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்லோகத்தை சனாதன கோஸ்வாமி கிட்ட சொல்றாங்க. எல்லாரும் நீங்களும் அப்படியே சொல்லி பாருங்க. தீட்ச காலே பக்த கரே ஆத்ம சமர்ப்பண, தேய் காலே கிருஷ்ண தாரே கரே ஆத்ம சம. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீட்சையின் சமயத்தில் பக்தன் பகவானின் சேவையில் தன்னை பூரணமாக அர்ப்பணிக்கும் போது கிருஷ்ணர் அவனை தனக்கு சமமானவனாக ஏற்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. தீட்சை சமயத்துல யாரு ஒருத்தர் பகவான் சேவையில பூரணமாக முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அந்த பக்தனை கிருஷ்ணர் தனக்கு சமமானவனாக கருதுறாரு. ஓகே, ஆனா நாம தீட்சை வாங்கியிருக்கோம். ஆனா நாம வந்து பூரண சரணாகதி நம்ம கிட்ட இல்லை. அதனாலதான் பகவான் நம்மள தனக்கு சமமா கருதுவது கிடையாது. நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். ஆனா யாரு ஒருத்தர் பகவானுடைய சேவையில அந்த தீட்சை சமயத்திலேயே அந்த வார்த்தை முக்கியம். அது பயிற்சி தான் ஒவ்வொரு நபரும் குறிப்பிடுறோம். எல்லாராலையுமே தீட்சை வாங்கும் போதே முழு சரணாகதி அடைய முடியாது. அப்ப அவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாப்புல, அவங்களுடைய உறுதிக்கு தகுந்தாப்புல அவங்களை கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி சொல்லி குறிப்பிடுறாங்க. இது அது முழுசா சரணாகதி ஆகாத போதுதான் இந்த வெரைட்டியே பிரிக்கப்படுது. ஆனா முழுசா சரணாகதி ஆகிட்டா அவங்கள வைஷ்ணவர். அப்ப கிருஷ்ணர் அந்த நபரை தனக்கு சமமா ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். தீட்சை சமயத்துல முழு சரணாகதி இருக்கணும். அப்பதான் கிருஷ்ணர் தன்னை சமமா பார்ப்பாரு, தன்னை வந்து நம்மளை வந்து நெருக்கமா வச்சுக்குவாரு. அப்படி நம்ம முழு சரணாகதியை காட்டாத போது அங்கு இருந்துதான் வித்தியாசம், அதாவது நம்மள வகைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி சொல்லி அங்க இருந்துதான் பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது தீக்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? தீட்சை பெற்ற என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. தீக்ஷா அப்படின்னா தீக்ஷா, தீனா திவ்ய ஞானம், ஷானா கண்கள், ஞானக்கண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப தீக்ஷா அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வீக கண்களை கொடுப்பவர், கொடுக்கப்படுவதுதான் தீக்ஷான்னு சொல்லி பேரு. இப்ப தெய்வீக கண்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தீட்சையின் மூலமாக பௌதிக இன்பத்தின் மீதான ஆர்வம் படிப்படியாக விலகும். அதாவது நல்ல அறிவு, திவ்யமான அறிவு கொடுத்தோன்னு என்ன ஆகும்? பௌதிக இன்பத்தின் மீதான ஆர்வம் படிப்படியாக குறையும்.
ஆன்மீக வாழ்க்கையில் படிப்படியாக ஆர்வம் ஏற்படும். இதுதான் தீட்சையுடைய விளக்கம். தீட்சை பெற்ற நபர்களுக்கு இது ஏற்படும். அதுவும் திருப்பி சொல்றேன், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரும். அது பூரண சரணாகதி அடைஞ்சோம்னா உடனே வந்துடும். பூரண சரணாகதி இல்லாத போது ஒவ்வொரு லெவலா தான் வரும். அதாவது கனிஷ்ட, மத்தியமும், உத்தமம் அப்படின்னு அந்த நிலை ஒண்ணு ஒண்ணா வரும். இதுல பிரபுபாதர் அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தையும் கொடுக்கிறாரு. என்ன, எதுக்கு விளக்கம் அப்படின்னா, பௌதிகத்துல ஆர்வம் குறைந்து ஆன்மீகத்துல ஆர்வம் ஏற்படும் தீட்சை பெற்றா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் நிறைய பக்தர்களை பார்த்திருக்கிறோம். செல்வ செழிப்பு மிக்க மிக உயர்ந்த குடும்பங்களில் இருந்து எங்களை நாடி வரும் சீடர்கள் பௌதிக இன்பத்தின் மீதான எல்லா ஆர்வத்தையும் விரைவில் இழந்து ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் ஆர்வம் கொள்கின்றனர். மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் அவர்களுள் பலர் நல்ல வசதியும் சௌகரியமும் இல்லாத வாழ்க்கை சூழ்நிலைகளை ஏற்கின்றனர். சரிங்களா? அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற நாடுகள்ல இருந்து மிக உயரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இங்க இஸ்கான்ல வந்து சேர்றாங்க. இஸ்கான்ல எப்படி இருக்கும் சூழ்நிலை? வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், இருந்தாலும் வராங்க. உண்மையில் கிருஷ்ணரின் திருப்திக்காக எந்த சூழ்நிலையில் வாழ்வதற்கும் அவர்கள் தயாராக உள்ளனர். கோவிலில் வாழ்ந்து பக்தர்களுடன் சங்கம் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அசௌகரியங்களை பொருட்படுத்துவதில்லை. பௌதிக இன்பத்தில் ஆர்வமற்றவனாகும் போது ஒருவன் ஆன்மீக குருவினால் தீட்சை அளிக்கப்படுவதற்கு தகுதி பெற்றவனாகிறான். இங்கே தீட்சையை பத்தி ஒரு வார்த்தை குறிப்பிட்டாங்க. தீட்சை 2 பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். தீட்சை பெற்றா பௌதிகத்துல ஆர்வம் குறைந்து ஆன்மீகத்துல ஆர்வம் வரும். தீட்சை பெற்றா. இன்னொரு விதத்துல யாருக்கெல்லாம் பௌதிகத்துல ஆர்வம் குறைஞ்சி ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கோ, ஆர்வம் இருக்கோ, அவங்க தீட்சை பெற தகுதி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க பிரபுபாதர். அப்புறம் பாருங்க, ஆன்மீக ஞானத்தை பெற விரும்பும் போது, யார் ஒருத்தர் ஆன்மீக ஞானத்தை பெற விரும்பும் போது அவன் தீட்சை பெற தகுதி உடையவன் ஆகிறான். யாருக்காவது ஆன்மீக ஞானத்தை பத்தி தெய்வீகமான ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? தீட்சை பெறணும். அதான் தகுதி. திவ்ய ஞான என்பது தத் விஞ்ஞான, பரமனை பற்றிய அறிவு என்றும் அறியப்படுகிறது. தத் விஞ்ஞான அர்த்தம் ச குரும் ஏவாவி ஹச்சேத். தத்னா பகவான் அர்த்தம், விஞ்ஞானம்னா பகவானை பத்தின விஞ்ஞானம். யாரு ஒருத்தருக்கு பகவானை பத்தின விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்க ஆசை இருக்கோ அவங்க குரு ஏவாபி ஹச்சேத், குருவை அடையணும்னு சொல்லி சொல்றாங்க. தஸ்மாத் குரும் பிரபத்திய ஜிக்ஞாசு ஸ்தேய உத்தமம். தஸ்மாத் எனவே குருவை நாடிப்போ. எப்ப? உனக்கு உன்னதமான கேள்விகள் இருக்கும்போது. ஜிக்ஞாசுன்னா கேள்வி. ஸ்தேய உத்தமம் அப்படின்னா உத்தமமான உனக்கு பகவானை பத்தின கேள்விகள் இருக்கும்போது ஆன்மீக குருவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரம சத்தியத்தை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை அறிவதில் உண்மையான ஆர்வமுடையவன் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இதுதான் முறை. ஆன்மீக குருவை அணுகிறதுக்கு முறை என்ன? பரம சத்தியத்துல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். அடுத்த பேரா ரொம்ப ரொம்ப முக்கியமான பேரா. நம்ம இப்ப என்னென்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? பக்தருடைய வகையை பார்த்தோம். அங்கீகரிக்கப்பட்ட வைஷ்ணவருக்கு முன்னாடி 2 கேட்டகரி, பிராகிருத சகஜியா, அப்புறம் தவறான சங்கத்துல விலகி போனவங்க 2 பேரை பார்த்தோம். அதுக்கப்புறம் தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் 3 நபரை பார்த்தோம். கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. அதிகாரின்னா தகுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆன்மீகரிடம் தீட்சை பெற்று தன்னை முன்னேற்றிட்டு இருக்கவங்க சொல்லி பார்த்தோம். அடுத்து தீட்சைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தீட்சை என்ன? திவ்யமான ஞானத்தை பெறுவது. அப்படி பெறும்போது நம்ம பௌதிகத்துல ஆர்வத்தை இழந்து ஆன்மீகத்துல ஆர்வத்தோட இருப்போம். தீட்சை பெறும்போது நம்ம முழுமையா சரணாகதி அடையும் போது பகவான் தனக்கு சமமா நம்மளை பாக்குறாரு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்ப குருவை பத்தி சில முக்கியமான விஷயங்களை சில பிரபுபாதர் சொல்றாங்க. குருவை எப்படி பின்பற்றணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றாமல் அவரை குருவாக ஏற்கக்கூடாது. என்ன சொல்றாங்க?
ஆன்மீக குருடைய உபதேசங்களை பின்பற்றாமல் அவரை குருவாக ஏற்கக்கூடாது. நான் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறேன் என்று மற்றவர்களிடம் பெருமையாக பறைசாற்றிக் கொள்வதற்காகவும் ஆன்மீக குருவை ஏற்கக்கூடாது. ஒருத்தர் தீட்சை வாங்கிக்குவேன், ஆனா நான் எதுவும் செய்ய மாட்டேன்னா நீ தீட்சையை வாங்காத அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் தீட்சை வாங்கிட்டு 4 பேர்த்துக்கு காட்டிக்கிறதுக்காக நினைக்கிறியா, அப்பயும் தீட்சை வாங்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எப்பதான் தீட்சை வாங்கணும் அப்படின்னா, ஜிக்ஞாசு நிலையில, அதாவது ஆன்மீகத்தை பத்தி, பரம சத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா வாங்கணும். இந்த வார்த்தை பாருங்க. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் இருந்து கற்பதற்கான ஆவல் இருக்க வேண்டும். அவன் ஆவலுடன் எழுப்பும் வினாக்கள் கண்டிப்பாக தெய்வீக விஞ்ஞானத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். உத்தமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தம என்றால் ஜட உலகின் இருள் என்றும், உத் என்றால் அப்பாற்பட்டது என்றும் பொருள். அப்படின்னா உத்தமன என்ன அர்த்தம்? இந்த ஜட விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது, ஜட உலகங்களுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை ஜிக்ஞாசு ஸ்தேய உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்ப இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை யாரு கேட்கிறாங்களோ, யாரு தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்களோ அவர்கள் தான் தீட்சை பெற தகுதி வாய்ந்த நபர்கள். இந்த உலகத்திலே எப்படி வாழ்வது, எப்படி காசு பணம் சம்பாதிப்பது, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்காக தீட்சை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படும். பொதுவாக மக்கள் பௌதிக விஷயங்களை பற்றி அறிவதிலேயே மிகவும் ஆவலாக உள்ளனர். ஆனால் எப்பொழுது ஒருவர் அத்தகைய விஷயங்களில் ஆர்வத்தை இழந்து தெய்வீக விஷயங்களில் மட்டும் ஆர்வம் செலுத்துகிறாரோ அப்பொழுது அவர் தீட்சை பெற தகுதி வாய்ந்தவர் ஆவார். புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நம்ம தீட்சை வாங்கியிருக்கோம், பட் சில நபர்கள் நம்ம இருக்கிறோம் இல்லையா, அவங்களுக்காக சொல்லப்படுது. பௌதிக விஷயங்கள் ஆர்வத்தை இழந்து தெய்வீக விஷயங்கள் ஆர்வம் செலுத்தணும், அப்பதான் தீட்சை பெற தகுதி வாய்ந்தவர். ஓகே. இப்ப நம்ம எதெல்லாம் பார்த்திருக்கோம்? தீட்சான என்ன, தீட்சை பெறும்போது என்னென்ன மாற்றம் வரும், குருவை எப்ப ஏத்துக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் பேசணுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே. ஏன்னா நீங்க படிப்படியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது இதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, தீட்சையை பத்தி பார்த்தாச்சு. தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி 3 வகையை பிரிக்கிறத பத்தி பார்த்தோம். இந்த ஸ்லோகம் பாருங்க, இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். இங்க இருந்துதான் பிரிக்கிறாங்க, இந்த அடிப்படையில தான் பக்தர்களை பிரிக்க செய்யறாங்க. சத்தாவான் ஜனகய பக்தி அதிகாரி, உத்தம மத்திய கனிஷ்ட சத்தா அனுசாரி. நம்ம அதிகாரின்னு பார்த்தோம், அது இங்க இருந்துதான் பிரிக்கிறாங்க. இந்த ஸ்லோகத்துல இருந்துதான் அந்த அதிகாரிகளை வார்த்தையை கொண்டுட்டு வராங்க. தீட்சை வாங்கியிருக்கணும், நீங்க தீட்சை வாங்கும் போதே முழுமையா சரணாகதி அடைஞ்சீங்கனாலும் நீங்க உத்தம பக்தர் தான். ஆனா நம்ம அந்த மாதிரி நம்மளுக்கு கிடையாது, அந்த மாதிரி நம்மகிட்ட அந்த முழு சரணாகதி இல்லை. அப்ப அந்த விஷயத்துக்கு தகுந்தாப்புல நம்மள 3 விதமா பிரிக்கிறாங்க. நம்பிக்கையுள்ள பக்தன் பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுவதற்கு தகுதியுடைய நபராவார். எது பக்தி செய்ய தகுதி? நம்பிக்கை. ஒருவன் அவனுடைய நம்பிக்கையின்படி முதல் தர பக்தன், நடுத்தர பக்தன், சார்ந்த பக்தன் என்று பிரிக்கப்படுகிறான். இப்படி 3 விதமா பிரிக்கப்படுறாங்க. நம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்? இங்க இந்த ஒரு வரி பாருங்க. நம்ம பக்தியை பயிற்சி பண்றோம், ஆனா அதுல நம்பிக்கை, பகவான் நாமத்தை உச்சரிக்கிறோம், சேவை பண்றோம், ஆனா அதுல சாதனா வித்தவுட் ஆசக்தின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பற்றுதல் இல்லாம நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு லைஃப் டைம், எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, நம்மளுக்கு கிருஷ்ண பிரேமை, பாவமே கிடைக்காதுங்கிறாங்க. நம்ம பகவானுடைய பக்தியை செய்யும் போது நம்பிக்கையோட, சத்தையோட செய்யணும். அந்த சத்தைக்கு தகுந்தாப்புலதான் நம்மளுடைய பாவங்கள் அதிகரிக்கும். நம்பிக்கை இல்லாத வரையிலும்
அவனுக்கு பாவம் எத்தனை லைஃப் டைம் ஆனாலும் வரவே வராது. Okay. இந்த ஸ்லோகம் பாருங்க, ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன். श्रद्धा शब्दे विश्वास कहे सुदृढ़ निश्चय कृष्णे भक्ति कैल सर्व कर्म कृतहय. ஸ்ரத்தான என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பிக்கை, அதுவும் முழுமையான நம்பிக்கை, கொஞ்சம் கூட பிசறக்கூடாது, அதுதான் நம்பிக்கை. ஸ்ரத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஸ்ரத்தா சப்தே விஸ்வாசம். ஒருத்தர் எந்த அளவுக்கு விசுவாசத்தோட இருக்காரோ அவர் அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவர்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப நம்பிக்கை அந்த முழுமையா பொருந்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, ஒருவன் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டாற்றுவதால் அவனது மற்ற கருமங்கள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்படுகின்றன. இதுதான் ஸ்ரத்தாவுக்கு அர்த்தம். ஸ்ரத்தைய அடிப்படையில தான் நம்மள 3 வகையா கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி சொல்லி பிரிக்கிறாங்க. இப்ப ஸ்ரத்தாங்கிறது எங்க வந்து முடியணும் அப்படின்னா, ஒருவன் கிருஷ்ணருக்கு தெய்வீக தொண்டாற்றுவதால் அவனது மற்ற கருமங்கள் அனைத்தும் தானாகவே நிறைவேற்றப்படுகின்றன அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடணும். ஆனா இன்னைக்கு பக்தி செஞ்சா போதுமா, நம்ம மனைவி மக்கள் எல்லாம் பார்த்துக்க வேண்டாமா, நம்ம வந்து காசு பணம் சேகரித்து வைக்க வேண்டாமா, இப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அது வந்து உயர்ந்தது கிடையாது, அது வந்து முழுமையான ஸ்ரத்தை கிடையாது. ஓகே, கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி பாருங்க. கிருஷ்ண பக்திக்கு சாதகமான இந்த திடமான நம்பிக்கை அல்லது உறுதியே ஸ்ரத்தா எனப்படுகிறது. இதுதான் ஸ்ரத்தா. இது ஸ்ரத்தா கிருஷ்ண பக்திக்கு சாதகமான விஷயம். அதாவது கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சாலே போதும், மற்றது எல்லாமே தானாகவே நிறைவேறிடும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை உறுதிதான் ஸ்ரத்தான்னு சொல்லி சொல்லப்படுது. ஸ்ரத்தா எனப்படும் கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையே கிருஷ்ண உணர்வின் தொடக்கம். திருப்பி சொன்னோம், இதுதான் தொடக்கம். கனிஷ்ட மத்தியம அதிகாரிக்கு இதுதான் ஆரம்பம். நம்பிக்கை என்றால் என்ன? பகவத்கீதையின் கூற்றுக்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்காக அதிகாரப்பூர்வ உபதேசங்களாகும். இப்ப நம்பிக்கை என்னன்னா, அது பிரபுபாதர் அர்ஜுனுடைய ஒரு விஷயத்தை கோட் பண்ணி பேசலாம். அர்ஜுனன் பகவத்கீதையை அவ்வாறுதான் ஏற்றுக்கொண்டான். எப்படி? முழு மனசோட உள்ளது உள்ளபடி, எந்த விதமான கூட்டலும் கழித்தலும், அதாவது ஏத்துக்கவும் இல்லை குறைக்கவும் இல்லை, அப்படி இல்லாம உள்ளது உள்ளபடி பகவத்கீதையை அர்ஜுனன் ஏத்துக்கிட்டான். அதுதான் ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அர்ஜுனன் சொல்றார், சர்வம் ஏதத் ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ. கிருஷ்ணரே, தாங்கள் எனக்கு கூறியவை அனைத்தையும் உண்மை என்று நான் முழுமையாக ஏற்கிறேன். இதுதான் ஸ்ரத்தா. இதுவே பகவத்கீதையை அறிவதற்கான சரியான முறையாகும். இது ஸ்ரத்தா எனப்படுகிறது. பகவத்கீதை ஒரு பாகத்தை மட்டும் தன்னுடைய தான் தோன்றித்தனமாக வியாக்கியானங்கள் படி ஏற்பதும் மற்றொரு பாகத்தை மறுப்பதும் கூடாது. பகவத்கீதை சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளுக்காக சொல்லப்பட்டது. அப்ப ஒரு விஷயத்த விட்டுட்டு இன்னொரு விஷயத்த கடைபிடிக்க கூடாது. அப்படி நம்ம வந்து சில விஷயம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நாம நம்பிக்கை இல்லாத நபர்கள், ஸ்ரத்தை இல்லாத நபர்கள் சொல்லி சொல்லப்படுது. ஸ்ரத்தை இருந்தாதான் கனிஷ்ட லெவலுக்கே வரான். அந்த ஸ்ரத்தை அதிகரிக்கும் போது உத்தம நிலைக்கு போறாங்க. அப்ப யார் ஒருத்தர் பகவத்கீதைய சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை ஏத்துக்கலையோ அவங்க கனிஷ்ட அதிகாரிக்கும் கீழே தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ரத்தா என்றால் பகவத்கீதையின் உபதேசங்கள் முழுவதையும், குறிப்பாக கீதையின் இறுதி உபதேசத்தை ஏற்பதாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமியக்கம் சரணம் ரஜ. எல்லா விதமான தர்மங்களையும் தொடர்ந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. இந்த உபதேசத்தில் ஒருவன் முழு நம்பிக்கை கொள்ளும் போது அந்த உறுதியான நம்பிக்கை அவனது வாழ்வின், ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. இதுதான் முக்கியமான ஸ்ரத்தை அப்படின்னா இதான். இந்த விஷயத்த வச்சுதான் நம்மள 3 பாட்டா பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
அப்ப எந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா, எல்லா விதமான தர்மங்களையும் தொடர்ந்து என்னிடம் சரணாகன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த வார்த்தைகள்ல நம்மளுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். நம்மளுக்கு வரமாட்டேங்குது. சில சமயம் அப்படியே மனசு தடுமாறுது, பயமா இருக்கு. என் லைஃப் என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோன்னு சொல்லி பயமா இருக்கு. பட் அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஓகே. இது வரலும் புரிஞ்சிருக்கும். இப்போ சில ஒரு முக்கியமான ஸ்லோகத்துக்குள்ள போறோம். இப்ப நம்ம 3 நபர்கள் சொன்னோம் இல்லையா? கனிஷ்ட, மத்தியமா, உத்தம. ஏன் இந்த மாதிரி பிரிச்சாங்கன்னா, ஸ்ரத்தையுடைய அளவு கம்மியா இருக்கு. அவங்ககிட்ட முழு ஸ்ரத்தை கிடையாது. அதனாலதான் அவங்க இந்த 3 வகையா பிரிக்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தை பாகவதத்துல 11வது காண்டம் 20வது அத்தியாயமும் 22வது அத்தியாயமும் அந்த இடத்துல இந்த ஸ்லோகம் வருது. என்ன ஸ்லோகம் பாருங்க. ஜாத்த ஸ்ரத்தோ, இங்கேயும் ஸ்ரத்தாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு கிருஷ்ணர் பகவான். ஜாத்த ஸ்ரத்தோ மத் கதாசு நிர்வண்ண சர்வ கர்மசு வேத துக்காத் மகான் காமான் பரித்யாகோ அபி அனீஸ்வரக ததோ பஜத்தே மாம் பிரீத்த ஸ்ரத்தாளுர் திட நிச்சயக ருஷமானஸ்த தான் காமான் துக்கோத்தர் காம்ஸ்ட ஹர்ஹயன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப என்ன அர்த்தம் அந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு பாருங்க. நான் சைட்ல வச்சிருக்கிறேன், நீங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லது. ஏன்னா ஸ்ரத்தா கிருஷ்ணன் சொல்றார், என்கிட்ட முழுசா சரணாகதி அடைய சொல்லி சொல்றார். ஆனா நம்மளுக்கு இல்லாதனாலதான் நம்மள 3ஆ பிரிக்கிறாங்க. திருப்பி நல்ல கவனம் வச்சுக்கோங்க. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி சொல்லி பிரிக்கிறாங்க. அது பாகவத்திலையும் கிருஷ்ணர் அதை பிரிச்சு காட்டியிருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. என்ன சொல்றார்? எனது பக்தன் என் பெருமைகளில் நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டு, நம்பிக்கை இந்த வார்த்தை, எல்லா புலன் நுகர்வுகளும் துன்பத்தை நோக்கி அழைத்து செல்பவையே என்பதை அறிந்து, அதாவது புலன்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோம் இல்லையா, அது துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, எல்லா ஜட செயல்களிலும் வெறுப்பு கொண்டிருந்தும் எல்லா புலன் சுகங்களையும் விட முடியாதவனாக இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த உலகம் பொய் தான், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இந்த சுகம்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு தெரியும். இருந்தும் அந்த சுகத்தை அவனால விட முடியாதவனாக இருக்கிறான். இந்நிலையில் அவன் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு பெரும் நம்பிக்கையுடன் மன உறுதியுடனும் என்னை வழிபட வேண்டும். எனது பக்தன் எல்லா புலனுகரும் துன்பத்தை நோக்கி அழைத்து செல்வதே என்பதை அறிவான். இத்தகைய செயல்களுக்காக அவன் உண்மையாகவே வருத்தப்படுகிறான். யாரு தீட்சை பெற்றிருப்பான், ஆனா அந்த நபர் முழு சரணாகதி அவருக்கு இருக்காது. பௌதிகத்துல கொஞ்சம் கொஞ்சம் பற்றுதல் இருக்கும். இருந்தாலும் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்படியா நம்மளை மாத்திக்கணும், நம்ம இது மாதிரி தப்பு செய்யறமே, இது நல்லது கிடையாதே, பகவானுக்கு பிடிக்காதே, குருவுக்கு பிடிக்காதேன்னு சொல்லி அந்த செயலுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே தன்னை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் இங்க கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த வார்த்தையை பாகவத்தை பகவான் பிரிச்சு காட்டியிருக்காங்க. ஓகே. இதே மாதிரி நம்பிக்கை உள்ள ஸ்லோகம் பாகவத்திலயும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. மன்னிக்கணும், பகவத்கீதையிலயும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஏதாவது தெரியுங்களா யாருக்காவது? நம்பிக்கையை பத்தி கிருஷ்ணன் சொல்றார். நிறைய இருக்கும். ஏதாவது 1-2 ஸ்லோகம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நம்பிக்கை. ஏதாவது சொல்றீங்களா? மன்மனா பவ மத் பக்த சொல்லலாமா பிரபு? அது ஃபுல்லா சொல்லுங்க அப்படியே. மன்மனா பவ மத் பக்தோ யர் மத்யாஜிமாம் நமஸ்குரு மாம் ஏஷ்யாஷி. சாரி பிரபு, கொஞ்சம் ஏன்னா அது ரெண்டு ஸ்லோகம் இருக்கிறாங்க. நீங்க யோசிக்கிறீங்க. பிரதிஜானி அந்த ஸ்லோகம் சொல்லுங்க. மாம் மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு மாம் ஏஷ்யாஷி சத்யதே பிரதிஜானி பிரியாஷி மே. சத்தியம் தே பிரதிஜான பிரியாசினி. நீ எனக்கு பிரியமான அப்படிங்கிற நம்பிக்கை சொல்லி இந்த சத்தியத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. அங்க என்ன நம்பிக்கைங்கிற வார்த்தை வருது, ஸ்ரத்தா அப்படிங்கிற வார்த்தை வருது. எதற்காக நீங்க இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்க? அதாவது அவரை பத்தியே நினைச்சு அவரை பத்தியே பேசுறது.
ஓகே, அது கூட ஓகே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்ரத்தா, அந்த நம்பிக்கைங்கிற மாதிரி ஏதாவது ஸ்லோகம் இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். வேற ஏதாவது? எல்லாருமே பேசுங்க, ஏன்னா மணி 5 ஆச்சு. நான் கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லியிருக்கேன். ஆனா இதுல பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுக்காக தான் நான் இவ்வளவு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். யாராவது ஸ்லோகம் சொல்றீங்களா? காளிந்தி மாதாஜி, சாந்தி மாதாஜி, விஜயகுமார் பிரபு, வேற யாராவது ஸ்ரத்தா சம்பந்தமா ஏதாவது ஸ்லோகம் சொல்றீங்களா? சசிகலா அம்மா கூட இருக்காங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த ஸ்ரத்தா சம்பந்தமா ஏதாவது ஸ்லோகம் சொல்லுங்க தாய். ஸ்ரத்தா சப்தா, அது ஸ்ரத்தா ஸ்ரத்தையா பரையோ பேதாஸ், அந்த ஸ்லோகம் சொல்லலாம் பிரபு. சொல்லுங்க தாய், அது என்ன ஸ்லோகம், எத்தனை அத்தியாயம், அது ஏதாவது ஐடியா இருக்கா? 12-2 பிரபு. யா கரெக்ட். 12-2 இது. ஸ்ரத்தா சப்தே ஸ்ரத்தையா பரையோ பேதாஸ். ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யாவேஷ்ய மனோயேமா நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரையோ பேதாஸ் தேமே யுக்த தமா மதாகா. எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன், சாதாரண நம்பிக்கை இல்லையா, என்ன சொல்ற, திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களாக கருதப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இந்த ஸ்லோகம் கரெக்ட். ஸ்ரத்தாங்கிற வார்த்தைக்கு பொருள் நிறைய இருக்கு, 1-2 பார்ப்போம். அதே போல 6வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா இப்ப நம்ம ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இந்த யோகினாம் அப்படி சர்வேசாம் ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகம் யாருக்கு தெரியும்? 6.47ல 6.47ல இந்த ஸ்லோகம் இருக்கு. யாருக்கு தெரியும் ஸ்லோகம்? 47 யோகினாம் அப்படி சர்வேசாம் யோகினாம் அபி சர்வேஷாம் கதேன அந்தராத்மனா யோகினாம் அபி சர்வேஷாம் மத் கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமா ஷாமே யுக்த தமா மதக தமோ மதக. இங்கேயும் ஸ்ரத்தாவான் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தை எப்படி மொழிபெயர்க்கிறான்னு பாருங்க. எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன், 12வது அத்தியாயத்துல திவ்ய நம்பிக்கைனாரு, இந்த ஸ்லோகத்துல பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் எண்ணில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகிறானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். அதாவது இதுவும் அந்த ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பெரு நம்பிக்கை தேவை, இது செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? இந்த விஷயத்தை செய்ய முடியாத போதுதான் நம்மள 3ஆ பிரிக்கிறாங்க. ஏன் திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நாம உத்தமர்கள் இல்லை. நம்ம பகவான் சொன்ன அந்த நம்பிக்கையை இன்னும் முழுசா வைக்கல. அந்த வார்த்தையை தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்ரத்தா நம்ம கிட்ட இல்ல, நம்பிக்கை நம்ம கிட்ட கிடையாது. அது ஆசிலேஷன் தடுமாறிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம கனிஷ்ட அதிகாரியா நம்மள சொல்லப்படும். நம்ம யாருன்னு கனிஷ்ட அதிகாரி தான். கனிஷ்ட அதிகாரி எப்ப உத்தம அதிகாரின்னு என்ன அர்த்தம்னா, அந்த முழு நம்பிக்கை இருக்கும். முழு நம்பிக்கை இல்லாத போது நம்மள கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தடுமாற்றமா நம்பிக்கை இருக்கும் போது நம்மள கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது மாதிரி நிறைய இருக்கு. 3.31 கூட இருக்குல்ல பிரபு. ஏமே மதம் இதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாகா ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தோ முச்சியந்தே தேவி கர்மபிஹி. அங்கேயும் ஸ்ரத்தாவான், அப்புறம் அனுசூய, பொறாமை இல்லாதவன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றார். யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி, அப்படின்னா என்ன அறிவுரை, சர்வதர்மான் பரித்யஜ, அந்த அறிவுரையின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுவார்களோ, யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி நம்பிக்கையுடனும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பலநோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகின்றனர். நான் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம கொண்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் இருக்கு. நம்பிக்கை, ஸ்ரத்தா, அது இல்லாதனாலதான் நம்மள 3ஆ பிரிக்கிறாங்க. அப்புறம் தீக்ஷா, கொஞ்சமாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஈடுபாடு இருக்கணும், அப்ப தீட்சையை வாங்கணும். அந்த தீட்சைனா திவ்யமான ஞானம். அது வாங்கிட்டு நமக்கு என்ன ஆகும்னா, பௌதிகத்துல ஈடுபாடு குறையும், ஆன்மீகத்துல ஈடுபாடு வரும் அப்படிங்கிற சொல்லி பார்த்தோம். ரூப கோஸ்வாமி 3 நபர்களுக்கும் தகுந்தாப்புல மரியாதையை கொடுக்கணும், சேவை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப பாருங்க,
இந்த ஸ்லோகம் நான் வந்து இதுல வச்சிருக்கிறேன் சைடுல. ஸ்ரத்தா பத்தி பார்த்தோம். இந்த ஸ்ரத்தா நீங்க பொருளுரையை படிச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட், அதாவது நம்மளுடைய ரூபகோஸ்வாமியோட 5வது ஸ்லோகத்துடைய பொருளுரையோட முதல் பக்கம் பிரபுபாதர் எழுதியிருக்காரு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது பேராவுல ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பேசுறார் பிரபுபாதர். மேல ஃபர்ஸ்ட்லயே ஆன்மீக குருவிடம் தீட்சை வாங்கினா கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பிராமண தீட்சை பெற்று பூஜை செய்யக்கூடியவங்க மத்தியம அதிகாரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உத்தம அதிகாரின்னு யாரு? மற்றவங்களை நிந்திக்க மாட்டாங்க, முற்றிலும் தூய்மையான இதயத்தை கொண்டவங்களா இருப்பாங்க, களங்கமற்ற பக்தியை செய்வாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இவங்களாம் உத்தம நிலைகள் சொல்லியாச்சு. அடுத்த பேரால ஒரு வரி இருக்கு பாருங்க. பக்தி தொண்டின் கீழ்நிலையில் இருப்பவரும் கோவிலில் உள்ள விக்கிரகத்தை வழிபடுவதில் மட்டும் கவனம் செலுத்துபவரான கனிஷ்ட அதிகாரியின் நிலையிலேயே ஒருவன் நிலை பெற்று விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பாக்குறீங்களா? இல்ல லைன்ல தான் இருக்கீங்களா? இருக்கிறோம் பிரபு. பாத்தீங்களா இந்த நன்னா பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இங்க வந்து கோயிலில் உள்ள விக்கிரகத்தை வழிபடுவதில் மட்டும் கவனம் செலுத்துவன் கனிஷ்ட அதிகாரிங்கிறார். மேல் இருக்க பாராவுல பிராமண தீட்சை பெற்று பகவான் சேவையில் ஈடுபடுவங்கள மத்தியம அதிகாரி சொல்லி குறிப்பிட்டாங்க. பார்க்க முடியுங்களா? கேட்கல, நம்ம சொன்னீங்க. சாந்தி மாதாஜி, விஷ்ணு பிரியா மாதாஜி ஃபர்ஸ்ட் பெறாவளியே தான், அதாவது முதல் பொருளுரையோட முன்னாடியே தான். எல்லாருமே பாருங்க, ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். அங்கதான் ரகசியம். இங்க இருந்துதான் நம்ம பேச வேண்டிய கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது உங்களுடைய வாய்ஸ். சசிகலாமாவுடைய வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. வேற யாரு பேசுறீங்க? சாந்தி அம்மா, ஆன்மீக குருவிடம் இருந்து ஹரிநாம தீட்சையை பெற்று கிருஷ்ணரின் நாமத்தை உச்சரிக்க முயன்று கொண்டிருக்கும் ஆரம்ப நிலை பக்தர்கள் கனிஷ்ட அதிகாரி ஆவார். அந்த பேராகிராஃபையும் பாக்குறோம் பிரபு. அதுக்கு கீழே கீழே இருக்க இன்னொரு பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் அந்ததையும் பார்த்துட்டு தான் பிரபு. கிருஷ்ணா, அதுல மத்தியம அதிகாரிங்கிற வார்த்தை மேல் பேரால பார்க்கும்போது பகவான் சேவையில ஈடுபட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களதான் மத்தியம அதிகாரி சொன்னாங்க. 2வது பேரால பாத்தீங்கன்னா கோயில இருக்கிற விக்கிரகத்தை மட்டும் வழிபடுவாங்க, அவங்கள கனிஷ்ட அதிகாரி சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி 2 வார்த்தை குழப்புற மாதிரி இருக்கு, இல்ல ஏன் ஒரே மாதிரி பேசலன்னு கேட்க வரேன். யாருக்காவது புரியுதா நான் கேட்கறேன்னு? அங்கேயும் சேவை, விக்கிரக சேவை தான் பேசினாங்க, அவங்க மத்தியம அதிகாரின்னு சொல்லி சொன்னாங்க. கீழே இருக்க பேராவிலையும் விக்கிரக சேவை தான் சொல்றாங்க, ஆனா அவங்கள கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன், என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்கறேன். தெரியலங்க பிரபு. கிருஷ்ண பிரபு. எஸ் பிரபு. அதாவது இப்போ கோயில்ல இருந்து விக்கிர வழிபாடு செஞ்சு அதுக்கு உண்டான இது பண்றவங்க வந்து மத்தியம அதிகாரியா இருக்காங்க பிரபு. நாங்க கனிஷ்டரை எதுக்கு சேர்க்கிறோம்னா, கோயிலுக்கு வந்து விக்கிரகத்தை வழிபட்டுட்டு அப்படியே நம்ம வேற எதுக்கு வேற செயல்களை பண்ண போயிடுவோம். அவங்களதான் கனிஷ்ட அதிகாரி ஒதுக்கிறாங்க. சரியா பிரபு? அது கோயிலுடைய விக்கிரகத்தை வழிபடுவதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கோயிலுடைய விக்கிரகத்தை வணங்குவது வேற. அதுதான் நீங்க உதாரணத்துக்கு நீங்க பூஜை பண்ணல, நம்ம வரோம், படியேறி வரோம், விக்கிரகத்தை வணங்கி கும்பிட்டுட்டு வந்துடுறோம். அந்த வார்த்தை என்ன, நீங்க சொல்றது கரெக்ட், பொருந்தும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு, கீழ்நிலையில் இருப்பவரும் கோயில் உள்ள விக்கிரகத்தை வழிபடுவது அப்படின்னா வழிபடுறதுன்னு சொல்லுவாங்க. வழிபாடுன்னா பூஜை செய்யறது. அதுல கவனம் செலுத்தவங்க தான் கனிஷ்ட அதிகாரி சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா? நீங்க வணங்குறவங்க, பூஜை செய்யறவங்கள வழிபடக்கூடியவங்க.
அதனால நம்மள கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லிக்கலாம். பட் இங்க இந்த இடத்துல வேறுபடுத்தி வழிபடக்கூடியவங்க தான் சொல்றாரு பிரபுபாத். வேற விஜயராணி மாதிரி ஏதாவது சொல்ல வந்தீங்களே, நீங்க ஏதாவது சொல்லுங்க தாயே. இதுக்கு இப்ப கொஞ்சம் புரியல பிரபா, தான் கேட்டேன். ஆமாங்க விக்கிரகங்களை பிரபு, கொஞ்சம் புரியலங்க பிரபு. ரெண்டுமே புரியல பிரபு. அவங்க மத்தியம அதிகாரின்னு சொல்றாங்க, அப்புறம் திருப்பி கனிஷ்ட அதிகாரின்னு சொல்றாங்க. கனிஷ்ட அது கொஞ்சம் அதிகாரின்னு சொல்றாங்க. புரியல தாங்க பிரபு. அதுதான் இங்கதான் நம்ம கிளாஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஸ்டார்ட் பண்ண போறோம்னா இங்க இருந்தா வேறுபடுத்தி காட்டி இந்த அதிகாரியை 3 அதிகாரி எப்படி பிரிக்க போறோங்கிறது இங்க இருந்தா நம்ம பார்க்க போறோம். ஓகே, நான் சொல்றேன், ஜஸ்ட் புரிச்சுக்கிங்க. நம்ம அடுத்த வாரம் கிளாஸ் நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப இந்த கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரியை ஏன் பிரிச்சாங்கன்னா, முழு சரணாகதி இல்லாதனால மூணா பிரிச்சாங்க. சத்தா இல்லாதனால மூணா பிரிச்சாங்க. இந்த 3 கனிஷ்ட, மத்தியம, உத்தம, இந்த 3 நபர்களையுமே இன்னும் வேற சில காரணத்துக்காக பிரிக்கிறாங்க. ஒண்ணு, ஹரிநாமத்துல நம்பிக்கையை பொறுத்து மூணா பிரிக்கிறாங்க. இது குறிச்சிக்கிங்க. ஒண்ணு, ஹரிநாமம் அப்படிங்கிற பாயிண்ட் போட்டுக்கணும். ஓகே, ஹரிநாமத்துல நம்பிக்கை அடிப்படையில அவங்கள கனிஷ்ட, மத்தியம, உத்தமன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இது ஒரு விஷயமா. ரெண்டாவதா, சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து அவர்களையும் 3 விதமா பிரிக்கிறாங்க. இது ஒரு கேட்டகரி, ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னா, பக்தர்களோட எப்படி டீல் பண்றாங்க, பக்தர்கள் கூட அவங்க எப்படி பழகுறாங்க, நடந்துக்கிறாங்க, அதை விருத்து 3 கேட்டகரியே பிரிக்கப்படுது. ஓகே, அப்புறம் இங்க ஸ்லோகத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விதம், மொத்தம் 4 விதம் இருக்கு. ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறது சொல்லி பிரிச்சு காட்டிட்டாங்க, அதை விட்டுருவோம். அது 3 இப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் பிரிக்காத 3 விஷயம் இருக்கு. அந்த 3 விஷயம், ஒண்ணு ஹரிநாமத்தின் அடிப்படையில ஒருத்தங்களை கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம நிலையை பிரிக்கிறாங்க. அப்புறம் சாஸ்திரத்தின் அடிப்படையில ஒருத்தங்களை 3 விதமா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்தர்களை எப்படி வழி நடத்துறாங்க, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற இதன் அடிப்படையிலையும் ஒருத்தரை 3 விதமா பிரிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நீங்க பொருளுரை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, அடுத்த பக்கம் பாருங்களேன். இப்ப இந்த கனிஷ்ட அதிகாரியை பத்தி பார்த்தாச்சு. அடுத்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம அதிகாரியை பத்தி பேசுறாங்க. பாத்தீங்களா? அதுக்கு அடுத்த பக்கம் என்னுடைய புக்ல நான் போடல. இப்ப படிச்சதுக்கு அடுத்த பக்கம் பாருங்க. அதாவது பொருளுரையோட அடுத்த பக்கத்துல ஈஸ்வரே தத் அதினேஷு அப்படிங்கிற சமஸ்கிருத ஸ்லோகத்துக்கு கீழே ஒரு வார்த்தை வருது. முழுமுதற் கடவுளை அன்பிற்குரிய உன்னத இலக்காக எண்ணி வழிபடுபவரும் பகவானின் பக்தர்களுடன் நட்பு கொண்டு அறியாமையினால் இருப்பவர்களிடம் கருணை கொண்டு அழுக்காறு உடையவர்களை தவிர்ப்பவருமான பக்தரே மத்தியம அதிகாரி ஆவார். இந்த மத்தியம அதிகாரி பாருங்க எவ்வளவு வார்த்தை பேசிருக்காங்க. ஆனா முன்னாடி என்ன பாத்தீங்க, நம்ம பொருளுரைக்கு கீழே பிராமண தீட்சை வாங்கி சேவை பண்ணக்கூடியவங்க மத்தியம அதிகாரின்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்க, பகவானுக்கு அன்பு செலுத்துவாங்க, பக்தர்கள் கூட நட்பா இருப்பாங்க, அறியாமையில் இருக்கக்கூடிய கருணை காட்டுவாங்க, பொறாமை இருக்கிறவங்க தவிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்க மத்தியம அதிகாரி வேற மாதிரி பேசுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவங்க ஒவ்வொருத்தருமே வேற வேற கேட்டகரியில இருக்கிறாங்க, வேற வேற லைன்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஹரிநாமத்துல நம்பிக்கை கூட குறையா இருந்தா அது தனியா பேசுவாங்க. பக்தர் கூட பழகுறாங்க இல்லையா, அது அடிப்படையை வச்சு இது மாதிரி 3 கேட்டகரி பிரிப்பாங்க. சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை அடிப்படையை வச்சு அதை 3 பிரிப்பாங்க. அது என்ன எப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த பேசலாம். அதாவது ஹரிநாமத்தை பத்தியோ, சாஸ்திரத்தை பத்தியோ, இல்ல பக்தருடைய பழகாத வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்கலாம். டைம் ஆச்சுன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் மட்டும் கேட்டுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். போதுங்களா?
ஏதாவது இன்னும் கொஞ்சம் பேசுறது வந்து நீங்க சொன்னா செய்யலாம், இல்லைன்னா இதோட கிளாஸ் போதும். ஏதாவது 1 2 டவுட் மட்டும் கேட்டுட்டு வரக்கூடிய வாரங்கள்ல அந்த ஹரிநாமத்துல 3 விதம் என்னென்ன, சத்தையின் அடிப்படையில 3 விதம் என்னென்ன, பக்தருடைய ஓகே பழகக்கூடிய விதத்துல 3 விதம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஏதாவது சொல்லுங்க. உங்க முடிவு வச்சுதான் பிளான் பண்ணணும். நீங்க சொல்றதை பொறுத்து மாத்தி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் ஐ. இப்ப கனிஷ்ட அதிகாரி வந்து மத்தியம நிலைக்கு உயரணும்னு சொல்றாங்களா பிரபு? மத்தியம அதிகாரி உத்தம நிலைக்கு உயரணும், அப்படி படிப்படியா ஸ்டெப்பா உயரணும் தானே பிரபு? ஆமா, அதுதான் முறை. அதான் சொன்னேன், நம்பிக்கை அப்படிங்கிறது கடைசியா இருக்கிறது நம்பிக்கை. உத்தம அதிகாரி தான் உண்மையான நம்பிக்கை, அதான் கரெக்ட். ஆனா நம்ம இன்னைக்கு அந்த அளவுக்கு முழு சரணாகதி இல்லாதனால நம்ம கனிஷ்ட நிலையும் மத்திய நிலையும் நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. ஆனா நம்மளோட லட்சியம் வந்து உத்தம நிலையா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேங்களா தாய்? ஓகே ப்ரோ. இப்ப நம்ம பக்தி பண்றோம், நம்ம மட்டும் பக்தி பண்றோம். இப்ப நம்ம குடும்பத்துல யாரும் பக்தி பண்ணலன்னும் போது இப்ப அவங்களோட நம்ம எப்படி பிரபு நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எப்படி உறவு முறையை வளர்த்துக்கிறதுக்கு பிரபு? நான் இப்ப இந்த கேள்வி எங்க இருந்து கேக்குறீங்க? 4வது ஸ்லோகத்தின் அடிப்படையில் கேக்குறீங்க. ஏன்னா அந்த ஸ்லோகத்துலதான் சொன்னாங்க பக்தர்களை மட்டும்தான் இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்கள் செய்யணும், அபக்தர்கள்கிட்ட செய்யக்கூடாதுன்னு சொல்லி போன 4வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அப்ப நீங்க அது சம்பந்தமா கேக்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம புரிஞ்சுக்கணும், சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. குடும்ப அங்கத்தினர்கள் கிட்ட நம்ம வந்து பழகணும், அவங்களுக்கு சேவை பண்ணணும். ஆனா அது வந்து ஒரு மேலோட்டமான முறையில இருக்கணும். அது ஏன்னா நீங்க யாரு கூட பழகுறீங்களோ, என்னத்தை செய்யறீங்களோ, அது உங்களுக்கு ஒரு விதமான பற்றுதலை கொடுத்துரும். அதான அந்த ஸ்லோகம், சங்காத் சஞ்சாயத்தை காம. யாரு கூட ஒரு உதாரணத்துக்கு தானம் கொடுக்குறீங்க, ஏதாவது ரகசியத்தை சொல்றீங்க, பிரசாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு விதமான பற்றுதலை ஏற்படுத்தி விடும் பக்தர் இல்லாதவங்க கிட்ட. ஆனா பக்தர்கள் கிட்ட செஞ்சீங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு பற்றுதல் வந்துடும். அது நல்லது, தப்பு கிடையாது. ஆனா இப்ப நீங்க கேட்கும்போது குடும்பத்தெல்லாம் இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கிறோம். அதுக்கு நம்ம நிறைய ஜெபம் பண்ணி நம்மள சேஃப்டி பண்ணிக்கணும். அதான் அன்னைக்கு சொல்லியிருந்தோம். ஒரு டாக்டர் வந்து கொரோனா நோயாளிக்கு வந்து ஊசி போட முடியாதுன்னு சொல்ல மாட்டார். சொன்னாருன்னா அவர் உண்மையும் டாக்டரே கிடையாது. இப்ப அவர் தன்னையும் மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டு கபசுர குடிநீரா அது மாதிரிலாம் குடிச்சுக்கணும், வேக்சின் எல்லாம் போட்டுக்கிட்டு வரக்கூடிய நபர்களையும் ட்ரீட் பண்ணணும். அதுபோல நாமளும் நல்ல பகவான் நாமத்தை உச்சரிக்கணும், பகவானுடைய பிரசாதம் சாப்பிடணும், கூட சேர்ந்து இதுவும் செய்யலாம். ஏன்னா நம்ம விலகி போக முடியாது, செஞ்சுதான் ஆகணும். நம்ம மனசுல இந்த சத்தை, முழுமையான நம்பிக்கை, முழுமையான பக்தி இருந்தா அது அவங்களையும் சேஞ்ச் பண்ணும். அது நம்மளை பாதிக்காது இருக்க வாய்ப்பு இருக்கு. பதில் புரிஞ்சுதா? இன்னும் ஏதாவது புரியுதுங்க பிரபு. இன்னொன்னு, இப்ப தீட்சை முக்கியம் நம்ம சொல்றோம்ல பிரபு, முக்கியம்னு சொன்னீங்க. இப்ப வந்து இத ஒரே குடும்பத்துல இப்ப இத உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னும் போது, இப்ப அதுக்கெல்லாம் ஒத்து வராதுன்ற பட்சத்துல நமக்கு முக்கியம்னும் போது, இப்ப நம்ம முக்கியத்துக்கோசரம் நம்ம ஆத்மா திருப்திப்படுத்துறதுக்காக குருவை எடுத்துக்கணுங்களா? இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க வேணான்றாங்க, நிராகரிக்கும் போது அவங்களுக்காக நம்ம அதை விட்டு கொடுக்கறதுன்னு இதுவாங்க பிரபு? நான் சில சமயம் லெக்சர்ல கேட்கும் போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தப்பாச்சுக்காதீங்க, உங்களை யாரு சரியா வழி நடத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் அந்த பதில் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இதோடைய கரெக்டான நுணுக்கம் தெரியும். அதனால அது யாரு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த வார்த்தையை நீங்க ஒப்படைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதே சமயத்துல ஏதாவது நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்மளும் பகவத்கீதை பாகவத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களுக்காக நம்மள ரொம்ப நாள் தள்ளி போடுறது முட்டாள்தனம் சொல்லப்படுது. புரியுதுங்களா? புரியுதுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு 3 மாசம் 6 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அது ரொம்ப ரொம்ப போகுதுன்னா நம்ம அதை விட்டுட்டு நம்ம பக்தி எடுத்துக்கிறது நல்லது. நீங்க பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல ஒரு 8ல இருந்து 12 ஸ்லோகம் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வருது. நான் ஜஸ்ட் படிக்கிறேன்.
குழந்தைகள், மனைவி, வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு பகவான். இதெல்லாம் அறிவுக்கு விடுபட்டு இருந்தா அறிவு, விடுபட்டு இல்லாட்டி அது வந்து அறியாமைன்னு சொல்லி சொல்லப்படுது. என்னென்ன? குழந்தைகள், மனைவி, வீடு மற்றும் இதர பந்தங்களில் இருந்து விடுபட்டு இருக்கணும். விருப்பு வெறுப்புகளில் சமநிலையோடையும் இருக்கணும். அப்புறம் பொதுமக்களிடத்திலிருந்து விலகி இருத்தல், அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், பரம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல். அப்படின்னா புரியுங்க, பகவான் தான் முக்கியம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறது. பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு, இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கிறேன். இதெல்லாம் தான் ஞானத்துக்கு அறிகுறி. ஆன்மீக குருவை தேடி போகணும், ஆன்மீக ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பகவானை பத்தின அந்த தத்துவ ஆய்வுல ஈடுபடணும், மனைவி மக்களுடைய விஷயத்துல பந்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். இது ஞானம். ஆனா அது சுச்சுவேஷன் படி செய்யணும். நம்மளுடைய சிக்ஷா குரு வழிகாட்டிய கொஞ்சம் கன்சல்ட் பண்ண நல்லது, தப்பு கிடையாது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். வேற ஏதாவது அத்தியாயத்துல இருந்து 13ல இருந்து 12 ஆமா சமானத்துவம் அதம்பிக்கும். அந்த ஸ்லோகத்துல நான் ஒரு வார்த்தையை படிச்சு காட்டணும். அங்கதான் கிருஷ்ணன் சொல்றார், இது விலகி இருக்கணும்னு சொல்லி சொல்றார். பட் அது நம்ம ரொம்ப அர்ஜென்ட் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, டைம் எடுத்துக்கலாம். ஆனா அதே சமயத்துல நம்ம வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏதாவது தீட்சை வாங்கி நினைச்சா நம்ம வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம குரூப்ல கூட சில பேர் இருக்கிறாங்க, முதல்ல வந்து மாதாஜி தான் தீட்சை வாங்கினாங்க, அப்புறம் தான் பிரபுஜி வாங்கினாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆன்மீக ஞானம் தான் முக்கியம், ஆன்மீக வாழ்க்கை தான் முக்கியம், குரு முக்கியம்னு தெரியும். அதான் முதல்ல அவங்க வாங்கிட்டாங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிரபுவையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் பக்தரா மாத்தி இன்னைக்கு அந்த பக்தரும் தீட்சை வாங்கியிருக்காங்க. அதாவது ஆண் பக்தரும் பிரபுஜியும் தீட்சை வாங்கியிருக்காங்க. அது போல நாமளும் நம்மளால முடிஞ்ச தீட்சை வாங்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையும் வாங்க வைக்கலாம். ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் சில கேள்வி கேட்டுங்களா? நான் கேட்டுறேன். நம்ம சில கேள்வி கேட்க வேண்டிய கேள்விகள் நானும் கேட்டுறேன். நம்ம மேற்கொண்டு பார்ப்போம் நம்ம அடுத்த நாள். இது தத்தத் கர்ம பிரவர்த்தனாத்னு என்ன அர்த்தம்? நம்ம இது எங்க பார்த்தோம்னா 3ஆவது ஸ்லோகத்துல பார்த்தோம். தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் அப்படின்னா எதை குறிக்குது? தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் 3ஆவது ஸ்லோகத்துல தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்தியாக சத்தோவிருத்தி சத்பிர் பக்தி பிரசித்தியதி, அந்த ஸ்லோகத்துல அந்த வார்த்தை வருது. கட்டுப்பாட்டு விதியில இருக்க மாட்டாங்க, மது மாமிசம் அந்த இது மாதிரி இது பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ண. மன்னிக்கணும், கரெக்டா பாருங்க. தத்தத் கர்ம நம்பிக்கையுடன் முயலுதல். இல்ல இல்ல, அது வந்து நம்பிக்கையுடன் முயலுதல். அது தைரியம். நான் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் பக்தி தொண்டிற்கு அனுகூலமான செயல்கள். எஸ், தத்தத் கர்ம பிரவர்த்தாத்னா பக்தி தொண்டுக்கு அனுகூலமா செய்யணும். ஓகே, இன்னொரு பாயிண்ட், பக்திக்கு உதவாத மது மாது சூது மாமிசம் இதுல இருந்து விலகி இருக்கணும். ஓகே, சூப்பர், நல்ல பாயிண்ட். ரூப கோஸ்வாமி ததாதி பிரதிகிரகணத்தின்படி ரூப கோஸ்வாமி என்ன ஒரு எக்ஸாம்பிள கொடுத்தாரு? ரூப கோஸ்வாமி தானம் கொடுக்கறதுக்கு ஒரு உதாரணத்தை அவரே வாழ்க்கையில நடத்தி காட்டினார். அது என்ன அப்படின்னு கேட்கிறோம். தானம் கொடுக்கறது வந்து புக்கு, இந்த பிரபுபாதர் புக்கு, பகவத்கீதை, பாகவத புக்கெல்லாம் எல்லாரும் கொடுக்கணும். பிரபு தானம் கொடுக்கறது ஆன்மீகத்துல கொடுத்த விளக்கம். அது பிரபுபார் கொடுத்த விளக்கம். பிரபுபார் சொல்றாரு, அந்த நம்ம படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, எங்களுக்கு இஸ்கனுக்கு உதவி பண்றதுக்கு நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க, நாங்க அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா எங்களோட புத்தகத்தை கொடுக்கணும்னு சொன்னார். ஆனா ரூப கோஸ்வாமி ஒரு செட் பண்ணி காட்டியிருக்காரு. அது என்ன? அது புக்லயும் இருக்கு, நம்ம சொல்லி இருக்கிறோம். வருமானத்துல 50% வந்து வைஷ்ணவர்களுக்கு, 25% உறவினர்களுக்கு, அப்புறம் 25% அவசர செலவுக்கு சுய தேவைக்கு எடுத்து.
கரெக்ட். இதுதான் இது கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் கொஸ்டினா இருக்கு. பக்தி சாஸ்திரியில இதெல்லாம் ஒரு ஷார்ட் கொஸ்டினா இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தீட்சையோட முக்கியத்துவம் என்ன? தீட்சை வாங்கினா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். தீட்சைனா என்ன? தீட்சை வாங்கினா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். யாரு சொல்றீங்க இந்த வார்த்தைக்கு அர்த்தம், இந்த விஷயத்துக்கு விளக்கம்? பௌதீக வாழ்க்கையில ஆர்வம் குறையுமா பிரபு? ஆமா, தீட்சை வாங்கினா ஆர்வம் குறையும், ஆன்மீகத்துல ஆர்வம் ஆன்மீகத்துல அதிகரிக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். கண்டிப்பா. ஓகே, சூப்பர். நைஸ். ஓகே. தீட்சான்னு என்ன அர்த்தம்? நான் கூட அந்த வார்த்தையை பிரிச்சு திவ்யமான தீட்சா. ஞானம், திவ்யமான ஞானம், கண்கள். ஷானா கண்கள், கண்கள், திவ்யமான ஞானம். தெய்வீக கண்கள். கரெக்ட். இந்த வார்த்தைகளும் ஒத்துக்கணும். தெய்வீக கண்களை திவ்ய ஜான் ஹிருதய பிரகாஷித்தோம். இந்த நம்ம பாட முடிய குரு வந்தனத்துல चक्षुदान दिलोजे जन्म जन्म प्रभु से दिव्य ज्ञान हृदय प्रकाशित. கடைசி வரை என்ன வரும்? திவ்யான் ஹிருதய பிரகாசித்தோ வேதேக ஜாகர சரித்தோ. கரெக்டா? அந்த அந்த அடிப்படையில திவ்ய ஞானம் அப்படிங்கிறது தான் தீட்சைக்கு விளக்கம். அப்படி தீட்சை கிடைச்சதுன்னா நமக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் வரும், பௌதிகத்துல ஆர்வம் குறையும். வேற 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 ஏதாவது நீங்க கேட்க நினைக்கிறீங்களா, சொல்ல நினைக்கிறீங்களா? டைம் ஆகிட்டே இருக்கு. சரி, ஓகே. நம்ம மேற்கொண்டு நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல பார்ப்போம். இப்போ உங்களுக்கு எங்க நின்றுருக்கோன்னு புரியுதுங்களா? எந்த இடத்துல வந்திருக்கோன்னு சொல்லி?